அப்புறம் ரொம்ப நன்றி 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இலக்கிய குறுங்குகளுக்கு வந்திருக்கு. ஸோ இலக்கியத்துக்கு இவ்வளோ பேர் வருவாங்களான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் வந்தாச்சு. இது மென்மேலும் 1 லேக் 2 லேக்குன்னு கொண்டு போகிறதுக்கு உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சப்போர்ட்டுக்கு நன்றி. வணக்கம் இலக்கிய குறுங்குகள். ஸோ இன்றைக்கி இது ஒரு சோலோ ஷோ. அடிக்கடி இது புக்கு ஓப்பன்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு கிராஃபிக் நாவல் வந்து ஒன்று வந்து புக் பாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து டான்டேஸோட இன்ஃபர்னோ. டான்டே தானே அவனா இங்கிலீஷ் புக்கை கொண்டு வருவான். ஸோ நீங்கள் ஃபேன் கார்த்திக் ராமதுரை வந்து ஒரு பஞ்சாக ஒரு புக்கு கொடுத்தாருன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம்ல. அதோட செகண்ட் கலெக்ஷனில் வந்து ஒரு ஸ்பெஷலான புக்கு. இது எனக்கு ஃபேவரட்டும் கூட. அவர் உங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் அமிச்சார். ஏன்னா டான்டே வந்து இட்டாலியோட தேசிய கவின்னு சொல்லுவாங்க. அதாவது இட்டாலியோட இப்போ பேசுகிற லாட்டின் இட்டாலியன் அதோட அந்த லாங்குவேஜ் வந்து இவால்வ் ஆகிறதுக்கு ஒரு ஆதி குரு மாதிரி சொல்லலாம். 1300 வந்த டிவைன் காமெடிங்கிற புக்கு. அந்த புக்கில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இன்ஃபர்னோ, அப்புறம் இது பர்காட்டரியோ, அப்புறம் பாரடிஸோ, 3 விதமான ட்ராவல். அதில் வந்து இன்ஃபர்னோ அப்படின்னு அந்த புக்கோட கிராஃபிக் நாவல் அதுதான் அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இதோ இப்படி தான் இருக்கும், டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து யார் வரைஞ்சிருக்கா? பால் அண்ட் கெட்டான் பீரிசி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. 2 பேரும் வரைஞ்சிருக்காங்க இந்த புக்கை. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த புக்கு ஞாபகம் இருக்கும்னா இந்த அந்நியன் படத்தில் இந்த கும்பி பாகம் சலச்சல கோகம்லாம் வரும்ல, அந்த மாதிரி டான்டே வந்து ஹெல்லுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஹெல்லுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அவர் வந்து எந்தெந்த பாவத்துக்கெலாம் என்னென்ன தண்டனைன்னு ஒவ்வொரு ஆளாக தாண்டி வந்துக்கிட்டே போவார். அதுதான் டிவைன் காமெடிங்கிறது வந்து அதுதான். எந்த ஒரு லெவல் ஆஃப் பிளேஸாக இருக்கும், ஹெல் இருக்கும். ஒவ்வொரு லெவல்லையும் இந்தந்த பாவம் பண்ணவங்களுக்கு இந்த தண்டனை ட்ராவல் பண்ணிட்டே வந்து எண்டில் வந்து பீட்ரீஸுங்கிற ஒரு தேவதையை பார்ப்பார், காடஸ் பார்ப்பார். அதுதான் இதோட கதை. அதை வந்து 3 லேயராக பிரிச்சிருப்பாங்க. இந்த இன்ஃபர்னோ வந்து முக்கியமான இந்த என்ஹெச்டியில் போட்டு இது வரைப்பாங்க போகும்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கூட நம்ம ஊரில் அந்த கதை வந்திருக்கலாம். ரொம்ப பழைய புக்கு இது. இதுதான் டிவைன் காமெடின்னு சொல்லிட்டுன்னு. த பிரிசி பிரதர்ஸ் ஹேவ் கிரியேட்டட் ட்ரூ எபிக் மாஸ்டர் பீஸ். ஆனந்தமிங்க தான் போல அவங்க. இன்ஃபர்னோ இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டான்டேஸ் டிவைன் காமெடி. மிட்வே இன் த ஜேர்னி ஆஃப் அவர் லைஃப் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் இன் அ டார்க் ஃபாரஸ்ட். இது வந்து ஒரு ஃபேமஸான இந்த ஓப்பனிங் லைன் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கால்மி இஸ்மாயில் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த மோபி டிக் அப்படிங்கிற புக்கோட ஓப்பனிங் வேர்டு. அவன் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிப்பான். நான் ஏன் இந்த ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை கொள்ள வந்திருக்கேன். அந்த மாதிரி மிட்வே இந்த ஜேர்னி ஆஃப் அவர் லைஃப் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டார்க் ஃபாரஸ்ட். அதாவது மிட்வேல வந்து நான் ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிட்டேங்கிறது வெளிப்புற கதையாக இருக்கலாம். உண்மையிலே மிட்வேங்கிறது இந்த மிட் லைஃப்பில் இருக்கார் அந்த டான்டே வந்து ஒரு 35ன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்து இட்டாலியில் கூட 70 தான் பேசிக்கான டேட்னா. அதாவது மிட் லைஃப்பில் நான் வந்து சைல்டாக இருந்துட்டு இப்போ அடல்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு வந்தேங்கிற மீனிங், இந்த பர்பஸாக நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பேர் தான் இது மிட் லைஃப் கிரைசிஸ்பாங்க. அப்படி ஒரு கிரைசிஸ் வந்து டான்டேக்கு ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவர் மதிக்கிற அவரோட பொயட்டு வெர்ஜில் அவர் வந்து நான் வந்து உன்னை இது கூட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் ட்ராவல் மாதிரி ஹெல்லுக்குள்ளே கூட்டு போகிறார் டான்டேவை. ஸோ அவர் வந்து ஒழுங்காக என் கூட வா உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி இவர் கைட் பண்ணி ஹெல்லோட எல்லா இடத்தையும் காட்டுறார். இந்த படகோட்டி இது வந்து ஹெல்லில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இது. செத்து போயிட்டீங்கன்னா கரையில் போய் நின்னீங்கன்னா இவர் தான் போட்டில் வருவார். உங்களுக்கு இவர் தான் கூட்டு போய் அதர் வேர்ல்டுக்கு உங்களை ட்ராவல் பண்ணி விடுறவர். நாங்கள் அந்த ஜிஎஸ் பற்றி ஒரு சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சொன்னதில் கிராட்டோஸ் அதெல்லாம் இவர் இது இந்த கேரக்டர்லாம் இந்தியன் கேரக்டர் ஒன்று வந்திருக்கும். ஸோ அது வழியாக போயிட்டு ஒவ்வொரு இடத்தையாக தாண்டி பார்க்குறது தான் இது வந்து. அப்போது என்ன இந்த புக்கோட ரீசன் அப்போ என்ன வந்திருக்குன்னா, மக்களுக்கு வந்து அப்போது இந்த மொராலிட்டிலாம் சொல்லுவாங்க. அதிகமாக காசு சேர்க்க இது ஆசைப்படாதீங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க, வார் மேலே ஆசைப்படாதீங்க. அந்த ரூலெல்லாம் ஜனங்களுக்கு வந்து அட்வைஸாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு இதுவாக எழுதிடுவாங்க, புக்காக எழுதிடுவாங்க. ஸோ இந்த புக்கை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கும், ஓகே நம்ம செய்யக்கூடாது போலன்னு. இதை வந்து இந்த மெமரி பேலஸ்ன்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்கும். மெமரி பேலஸ்னால் இந்த புக்கெல்லாம் பாட்டாக படிக்கும்போது ஞாபகத்தில் இருக்கும், ஏய்ப்பா இதெல்லாம் பண்ணால் நமக்கு தப்பா ஏன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நம்ம ஊர் இந்த கரடு புராணமும் அதே மாதிரி ஒரு கணக்கில் தான் இருக்கும். இவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டு எண்டில் போகிறது தான் இந்த நாவல் வந்து. டான்டே வந்து இட்டாலியில் வந்து 1300 அவருக்கு அப்புறம் வந்தது தான் கியோவனி, இது பொக்காக்கியோ அவர் முன்னோர்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் தான் இட்டாலியில் கொண்டு வராங்க. ஆனால் இவர் எழுதுறது வந்து டஸ்கனின்னு ஒரு டயலக்ட். அது வந்து இட்டாலியில் வந்து எப்படின்னா நம்ம ஊர் தமிழ் மாதிரி, மதுரை தமிழ், இது கோயம்புத்தூர் தமிழ் மாதிரி இட்டாலியில் டஸ்கனிங்கிற டயலாக்டில் தான் அவர் எழுதினார். நான் இட்டாலியில் பண்ண மாட்டேன், என் ஊர் லாங்குவேஜ் தான் எழுதுவேன்னு எழுதுனது. அதுக்கப்புறமா இட்டாலி ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. இவர் இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இட்டாலி வந்து அப்போ ரொம்ப வருஷமாக ரிலீஜியஸ் வார் அடிச்சுக்கிட்ட ஒரு இடம். ஏன்னா ரோமன் எம்பையர் அங்கே தான் வச்சுருந்தாங்க. ரோம்லேருந்து இட்டாலி வருது. இட்டாலியில் ஃபேக்ஷனை, இந்த கேத்தலிக் சர்ச்சு, அவங்களுக்குள்ள சண்டை, இந்த ஹோலி வார் எது எடுத்தாலும் இட்டாலியோட பங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இவர் இருந்த முக்கியமான இடத்துல 2 விதமான
ஒரு கும்பலுங்களுக்கு சண்டை யாருக்கு பதவின்னு. அதில் ஒரு கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணவர் டான்டே. அதனால் ஒரு டைமுக்கு மேலே அவரோட ஆப்போசிட் ஆளுங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டான்டேவை நாடை விட்டு அமிச்சிட்டாங்க. நாடை விட்டு அமைச்சிட்டு வருத்தத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி அவரோட ஊருக்கு வரவே முடியாதுங்கிற இடம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணி இந்த புக்கையும் எழுதுறார். இது எண்டிங் டைமில் எழுதின ஒரு புக்கு மாதிரி இது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ஸும் ஒன்று இருக்கும். இந்த வெர்ஜில் அப்படிங்கிற ஒரு இவரோட அந்த குருவாக வரவர் தான் ஏனிடுங்கிற இது எழுதின புக்கு எழுதினார். அதாவது இட்டாலியோட ஆரம்பம் யார் ராஜான்னு நினச்சாங்களோ அவர் எப்படி இட்டாலியை ஃபார்ம் பண்ணாருங்கிற ஒரு மித்தாலஜியோட கதை தான் வந்து ஹோமரோட இல்லியடில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் அவர் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. இது 2 ட்ராவல் இருக்கும். ஒடிசிஸோட ட்ராவல் தான் இது ஒலிசஸ், அதுதான் இப்போ இவர் எடுக்கிறாரு, நோலன் படமாக இருக்கிறாரு. ஏனிடு வந்து அதிலும் ட்ராவலர் ராஜா வந்து இட்டாலியை கண்டுபிடிக்கிறான். எல்லா ட்ரையல்ஸ்ன்ட்டு இது சண்டையெல்லாம் தாண்டி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த புக்கு தான் இட்டாலியன் லிட்ரேச்சரோட ஒரு ஆரம்பகால லிட்ரேச்சர் சொல்லலாம். இன்னொன்று ஹைரோனமஸ் பாஷ் அப்படின்னு ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இதில் இருக்கிற பனிஷ்மெண்ட்லாம் ஒரு சிங்கிள் பெயிண்டிங்கில் வரைஞ்சிருப்பார். பார்க்க பயங்கர கோராக இருக்கும். அது ஏன் வரைவாங்கன்னா அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்பொழுது ஒழுங்காக வாழலாம் இந்த மாதிரி தண்டெல்லாம் இருக்குமான்னு மக்களுக்கு அந்த ப்ரீச் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி தான் இதெல்லாம் அமையும். இவர் கடைசியில் சொந்த நாட்டுக்கு வர முடியலன்னு வருத்தம் இருந்துச்சு, கடைசியில் வந்துட்டார். அப்புறம் இந்த பீட்ரீஸ் அப்படிங்கிற கடவுளை கடைசியாக பார்க்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் வந்து டிவைன் லவ்னு நினைக்கிறேன் ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. அதில் வந்து 9 வயசாக இருக்கும்போது பீட்ரீஸுங்கிற அழகான ஒரு பொண்ணை ஒன்று பார்க்குறாரு. அவங்க மேலே அப்படி ஒரு காதல் அவருக்கு வருது. மறுபடியும் அவங்கள பார்த்துட மாட்டாமா, ரொம்ப வருஷம் கழித்து அவங்கள கல்யாணம் ஆகிட்டு இன்னும் மறுபடியும் பார்க்குறாரு. ஆனால் அந்த காதல் என்னை விட்டு போகலன்னு சின்ன வயசு க்ரஷை வந்து கதையாக எழுதியிருப்பார். அவங்க தான் இதில் வந்து இந்த காடஸாக இதில் கடைசியில் இது காட்சி கொடுப்பாங்க கேமியோவாக. ஸோ அதுதான் கதை. இதில் வந்து இந்த 3 பாட்டில் இதில் பாருங்கள், இதெல்லாம் நரகத்தில் நம்ம மனுஷங்களாம் என்னவா மாறி இருக்கிறாங்கன்னு, என்னென்ன மாதிரி டெவிலாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டான்டே வழியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் விளக்குவார் வெர்ஜில் வந்து இது வந்து இது பண்ணவனுங்க அது பண்ணவனுங்க. இதுக்கு நடுவில் அந்த ப்ரெசென்ட்டில் இட்டாலியில் அவருக்கு யாரெல்லாம் ஆகலையோ அவங்களாம் உள்ளே வச்சுருப்பார், கரைஞ்சி வச்சுருப்பார். பேரை ஸ்டேட்டாக சொல்ல மாட்டோம், நம்ம இந்த ட்ரோல்லாம் பண்ணுற மாதிரி அவன் அப்படிம்பார். அந்த காலத்தில் இவங்களுக்கு புரியும் அவர் யாரை சொல்கிறாரு. அந்த எம்எல்ஏ இந்த கவுன்சில் உள்ள ரகம் பாருங்கன்னு சொல்லி நரகத்தில் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீதினா புக்குனா இப்படி தான் டெக்ஸ்ட்டாக உட்காந்து வளவலன்னு இருக்கும். அதிலே சில டயக்ராம்லாம் இருக்கும். இவர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து டிவைன் காமெடியை வந்து வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் நெட்டில் போய் டிவைன் காமெடின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட ட்ரான்ஸ்லேஷன் வெர்ஷன் இருக்கும், மாடர்ன் வெர்ஷன் இருக்கும். அப்புறம் பெயிண்டிங்கும் வந்து அந்த காலத்தில் பெயிண்டர்ஸ்க்குலாம் வரைகிறதுக்கு ஒரு சீன் ஒன்று இமேஜினேஷன் தேவைப்படும். ஏதாவது ஒரு கதையை எடுப்பாங்க. அதிகபட்சமாக டான்டேயோட டிவைன் காமெடி தான் நிறைய எடுப்பாங்க. யூடியூப்பில் போய் தேடி பார்த்தீங்கன்னா பிபிசி ஒரு 3 பார்ட்டுக்கு டான்டே பற்றி டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். இங்கே இது இருந்து தான் லாட்டின் லிட்ரேச்சரு, கிளாசிக்கல் லாட்டினு இதெல்லாம் வந்து டான்டே தான் ஆரம்பமே. ஸோ உங்களுக்கும் இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் இருந்துச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா நீங்களும் ஒரு ட்ராவல் ஒன்று போயிட்டு வரணும். அதுக்காக இந்த பைக் எடுத்து லடாக்லாம் போகக்கூடாது, காசு போயிடும். ஸோ ஒழுங்காக வீட்டிலே இருந்துக்கிட்டு உங்களுக்குள்ளே எனர்ஜி நிற்போங்க, சீக்கிரம் வேலை முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் இலக்கிய குரங்கு